ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். ஆலய தரிசனத்தில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய திருக்கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கண் முருகப்பெருமான் திருக்கோவில் தான். இந்த திருக்கோவில் சிவஸ்தலமாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு மிகச்சிறப்பான தனி சன்னதி இருக்கு. இது திருவாரூர்லேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் தெற்கு முகமாக, அதாவது தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமதே அங்கே நமக்கு காட்சி தராரு. இந்த முருகப்பெருமான் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்க காரணம் ஒரு அழகான கதை உண்டு. ஒரு சமயம் பிரம்மதேவன் கிட்ட முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கேட்க பிரம்ம தேவனும் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் திருன்னு விழிச்சிருக்காரு. இதை பார்த்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்தது. கோபம் வந்து என்ன பண்ணாருன்னா, பிரம்மதேவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு பிரம்மதேவனை சிறையில் அடைச்சிட்டார். படைக்கும் தொழிலை தானே ஏற்று படைக்கும் தொழிலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். சிறையில் இருக்கும் பிரம்மதேவன் சிவனை நோக்கி, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க இந்த சிறையில் இருந்து அப்படின்னு தவத்தை இருக்கார். அப்போ சிவன் பிரம்மதேவனின் தவத்தை மெச்சி முருகப்பெருமான் கிட்ட போயிட்டு, படைக்கும் தொழிலை பிரம்மதேவன்கிட்டயே கொடு, சிறையிலிருந்து முதல்ல பிரம்மதேவனை விடுவிச்சது அப்படின்னு கேட்குறாரு. முருகப்பெருமான் சொல்கிறாரு, பிரணவ மந்திரத்தோட பொருளே தெரியாத பிரம்மதேவனுக்கு படைக்கும் தொழிலை எப்படி தர்றது அப்படின்னு சிவபெருமானிடம் அவர் திரும்ப ஒரு கேள்வியை கேட்குறார். அதற்கு சிவபெருமான், சரி, பிரம்மதேவனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியலன்னா என்ன, நீ சொல்லித்தாயேன் அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தின் பொருளை பிரம்மதேவனுக்கு உபதேசித்தார். பிரம்மதேவனும் பிரணவ மந்திரத்தின் பொருளையும் அதன் மகிமையையும் கேட்டு தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் படைக்கும் தொழிலை பிரம்மதேவனுக்கே திருப்பி கொடுத்துட்றாரு. இந்த இடத்துல முருகப்பெருமான் ஒரு குருவாக மாறி பிரம்மதேவனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளையும் அதனுடைய மகிமையும் சொன்னதுனால அவர் இந்த ஸ்தலத்தில் ஒரு குரு எப்படி தட்சிணாமூர்த்தி எப்படி தெற்கை நோக்கி அமர்வாரோ அதே மாதிரி முருகப்பெருமானும் ஸ்ரீவள்ளி தெய்வானை சமதே தெற்கை நோக்கி அமர்ந்து காட்சி தராரு. இந்த ஸ்தலத்துக்கு என்கண் திருத்தலம்னு ஒரு பெயர் உண்டு. அது தாண்டி சமிவனம்னு ஒரு பெயரும் உண்டு. இதற்கு சமிவனம் ஏன் பெயர் வந்ததுன்னா, சமின்னு சொன்னால் வன்னி மரம்னு பொருள். வன்னி மரங்கள் நிறைந்த இடமாக இந்த ஸ்தலம் விளங்கியதுனால இந்த ஸ்தலத்திற்கு சமிவனம் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. இந்த ஸ்தலத்தில் என் கண் ஏன் பேர் வந்ததுன்னா, அதற்கு பின்னாடியே ஒரு அழகான கதை உண்டு. முன்னொரு காலத்தில் ஒரு சிற்பி முருகப்பெருமானை சிலாரூபத்தில் செதுக்கினார். அந்த சிலை முருகப்பெருமான் அத்தனை அழகோடு கொஞ்சிய முகத்தோடு அந்த சிலை உருவாக்கினார். அந்த சிலையை பார்த்த உடனேயே, அப்பா, இத்தனை அழகான முகமா, நானா இதை செதுக்கினேன் அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த சிற்பி. இந்த சிலாரூபத்தை செதுக்கிய சிற்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கல் சிங்காரவேலரோட சிலாரூபத்தை செதுக்கியவர் தான். ஆனால் இப்போ செதுக்கிய சிலாரூபம் அத்தனை அழகாகவும் ரம்யமாகவும் அமைஞ்சிட்டதுனால ஒன்றை மிஞ்சி இன்னொன்று ரொம்ப அழகாக இருக்கே, நாம் இதனை விட ஜாஸ்தி அழகை கொண்ட சிலை, முருகனின் சிலையை நம்ம செதுக்கக்கூடாது அப்படின்னு சபதம் ஏற்றுக்கிட்டு தன் கட்டை விரலை தானே வெட்டி கொண்டார். அதற்கப்புறம்
திரும்ப இன்னொரு சிலை செய்யும்போது அந்த சிற்பி 8 குடியில் அமைந்திருக்கும் முருகனின் சிலையை விட இன்னும் அழகாக இன்னொரு சிலையை அமைச்சதுனால தன் 2 கண்ணையுமே குத்தி கொண்டார். ஏன்னா இந்த மாதிரி நான் ஒன்றுக்கு மிஞ்சிய ஒன்று அழகான சிலையை வடிவமைக்கக்கூடாது, எனக்கு கண்ணு தெரியக்கூடாது அப்படின்னு தன் கண்ணை தானே குருடாக்கி கொண்டார். கொஞ்சம் மாதங்கள் கழித்து ஒரு அசரீரி குரல் கேட்குது. அதில் சிற்பியோட 2 கண்களை பெற வேணும்னா சமிவனம்ன்ற இடத்துல முருகப்பெருமானின் சிலாரூபத்தை அமைக்கும்படி கட்டளை ஒன்று வருது. அதற்கு ஏற்ப சிற்பியும் அந்த இடத்தை நோக்கி செல்கிறாரு. ஆனால் இவர் தான் கண்ணை குருடாக்கி வச்சிருக்காரு, எப்படி சிலையை வடிவமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை அவர் சிற்பி மனசில் வரும்போது ஒரு குட்டி பெண் குழந்தையின் வடிவமாக முருகப்பெருமான் வந்து, ஏன்பா கவலைப்படுற, நான் உனக்கு உதவுறேன், திக்கற்றவருக்கு தெய்வமே கதி இல்லையா, குருடான சிற்பிக்கும் அந்த முருகப்பெருமானின் திருவடியே கதி, தன் திருவடியில் யாரெல்லாம் சரணாகதி அடைகிறாங்களோ விட்டுடுவாரா முருகப்பெருமான். அப்போது குட்டி பெண்ணாக இருக்கும் வடிவில் முருகப்பெருமான் வந்து இந்த சிற்பிக்கு சிலையை வடிவமைக்க பெரும் உதவி செய்கிறாராம். அப்போது சிலை முழுவதும் வடிவமைச்சாச்சு, இப்போ கண்ணை வடிவமைக்கணும் இல்லையா. ஒரு சிலைக்கு கண்ணு தான் ரொம்ப அழகு, கண்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எத்தனையோ சிலைகள் நம்ம பார்த்து பார்த்து, அம்பாளின் சிலைகளானாலும் சரிதான், முருகனின் சிலையானாலும் சரிதான், அதை பார்த்து பார்த்து நாம் பூரிச்சு போகக்கூடிய ஒரு விஷயம் கண்ணு. அந்த கண்ணை வடிவமைக்கிறதுக்கு சிற்பி ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப பிரயத்தனப்பட்டார். அது கரெக்டான அளவில் வரணும், கரெக்டான அகலத்தில் இருக்கணும், கரெக்டான இடைவெளியில் வரணும் அப்படின்னு தனக்குத்தானே சரியாக அமைக்க முடியுமா நம்மளால் அப்படின்னு தனக்குத்தானே கேள்வி வினவிட்டே இருந்தாராம். அப்போது முருகப்பெருமான் பெண் வடிவில் இருக்கார் இல்லையா, குட்டி பெண் வடிவில், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் கையை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் என் கையை ஒட்டி அந்த கண்ணை வடிவமைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சிற்பியும் அந்த குட்டி பெண்ணின் உதவியோடு கண்ணை வடிவமைக்கிறார். ஒளியால் அந்த கண்ணை தட்டி தட்டி வடிவமைக்கும் போது கை தவறி அந்த ஒளி சிறு பெண்ணின் வடிவில் இருக்கும் முருகப்பெருமானின் விரல்கள் மேலே பட்டுடுது. உடனே பொசுக்குன்னு ரத்தம் வந்து ரத்தம் சிதறி அந்த இரத்த துளிகள் அந்த சிற்பியின் கண்ணில் போய் விழுது. அந்த இரத்த துளி யாரோட இரத்த துளி, முருகனின் இரத்த துளி இல்லையா. அப்போ குருடான கண்ணும் நல்லா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்ச உடனே முதல்ல அந்த சிற்பி யாரை பார்க்குறான், கண்கள் தெரிய ஆரம்பித்த உடனேயே முருகனின் திருமுகத்தை தானே பார்க்குறாரு. அப்படி புரிச்சு போயிட்டாராம் அந்த சிற்பி. என் கண்களால் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சேனே அப்படின்னு பூரிச்சு போனாராம். அதை மகிழ்வுடன் சொல்ல சொல்ல இந்த ஸ்தலத்தோட பேரும் என் கண் அப்படின்ற பெயரும் வந்தது. இந்த என் கண் திருக்கோவில் கோபுரம் 3 நிலைகளுடன் 5 கலசங்களுடன் அழகாக சுதை சிற்பங்களோட காட்சி தருது. இந்த ஸ்தலத்தின் விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்னி. ஏன்னா இந்த இடமே வன்னியின் தோட்டமாக இருந்தது இல்லையா, வன்னிக்காடாக இருந்தது இல்லையா, சமிவனம் பெயர். அதனால் இந்த இடத்தின் ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம். இந்த வன்னி மரத்தை ஒரு சனிக்கிழமையும் விளக்கேற்றி வழிபட்டு வந்தார் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பப்படுது. வேலை இல்லாமல் தவிப்போரும் சரிதான், இருக்கும் வேலையில் நம்மளுக்கு மேல் பதவியோ உயர் பதவியோ
இல்லை ஒரு நல்ல சம்பள உயர்வோ கிடைக்கணும், படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கணும் அப்படின்னு உழைச்ச உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வன்னி மரத்துக்கு ஒரு சனிக்கிழமையும் விளக்கேற்றி வழிபடணும். அந்த மாதிரி பல பேர் இந்த வன்னி மரத்தை நோக்கி ஒரு சனிக்கிழமையும் தன் வாழ்வில் நல்ல வேலை அமையணும்னு வேண்டிக்கிட்டு வராங்க. இது ஸ்திவஸ்தலமாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு தனி சந்நிதி இருக்கு. இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் உற்சவராக காட்சி தராரு. இந்த ஸ்தலத்துக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்னென்ன பார்த்தீங்கன்னா அஷ்ட நேத்திரபுரம். பிரம்மதேவன் தன் 8 கண்களால் சிவபெருமான போதித்து மீண்டும் தன் நிலையை பெற்றதுனால இந்த ஸ்தலத்துக்கு பிரம்மபுரம்னு இன்னொரு பேரும் உண்டு. அஷ்டநேத்திர ஸ்தலம் அப்படின்னா அஷ்டம்னா 8, நேத்திரம்னா கண்ணு இல்லையா? பிரம்மதேவனுக்கு 4 முகங்கள் உண்டு. ஒவ்வொரு முகத்துக்கும் 2 கண்கள் வீதமாக 8 கண்கள் இல்லையா? அந்த 8 கண்களுக்கும் அஷ்ட நேத்திர ஸ்தலம். அப்புறம் தன் 8 கண்களால் பூஜை செய்ததுனால் பிரம்மபுரம்னு பல பேரும் இந்த இடத்துக்கு உண்டு. இங்க முருகப்பெருமான் தெற்கை நோக்கி அருள் புரிகிறாரு இல்லையா? தெற்கை நோக்கி அருள் புரிகிறதுனால பிரம்மனுக்கே உபதேசம் செய்ததுனால இங்க முருகப்பெருமான் குருவின் ரூபமாக கூட பார்க்கப்படுது. அங்கமும் குலைந்து அரங்கோள் பொடியாக அம்ப கும்ப நுங்கலங்க வெஞ்சி நம்பிருந்து நின்று அம்பு கொண்டு வென்று கொண்டால் மருகனே இந்துவும் கரைந்த தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பரந்தன் அன்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பெற அண்டர் தம் பயம் கடிந்த பின்பு என் கண் அங்கு அமர்ந்திருந்த பெருமானே. என் கண் திருக்கோவிலில் எழுந்தருள் பாலிக்கும் ஸ்ரீ முருகப்பெருமான் அம்பூர துணி அதிலிருந்து அம்பு எடுப்பது போல காட்சி தருகின்றார். ஏனென்னா திருச்செந்தூரில் நடைபெற்ற சூரசம்ஹாரத்திற்கு முருகப்பெருமான் இங்கிருந்து ஆயுத்தமாகி சென்றார் என அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். என்கண் திருக்கோவிலில் முருகப்பெருமான் ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேதராக மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் மிகவும் அழகாக காட்சி தராரு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளிலும் முருகப்பெருமான வழிபட திருமண தடைகள் விலகும்னு நம்பப்படுது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான வழிபட்டால் தோஷமும் நிவர்த்தியாகும். கண் நோய் உள்ளவர்கள் இங்கே வந்து முருகப்பெருமானை பார்த்தோ இல்லை தன் கண்களுக்கான தீர்வு வேணும்னு கோரிக்கை வச்சுட்டோ வேண்டிக்கிட்டு போகும்போது அந்த பிரார்த்தனை நிறைவேறுது. கண்ணோய் விலகி அப்படியே ஓடிடும்னு நம்பப்படுது. வீடு நிலம் இந்த மாதிரியான யோகம் பெறணும் அப்படின்னாலும் என் கண் முருகப்பெருமானை வந்து வழிபட வாழ்வில் வீடு நிலம் யோகம் நல்ல உடல் ஆரோக்கியம் இது எல்லாம் கிடைக்கும்னு நம்பப்படுது. நாமும் நம்முடைய வாழ்வில் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி நம்முடைய என் கண் முருகப்பெருமான் கிட்ட வேண்டி அவரின் அருள் பெறுவோமாக. மூலவர் சன்னதி கோபுரம் ஒற்றை கலசத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தில் நிறைய சுதை சிற்பங்கள் உண்டு. ரொம்ப அழகான கலைநயத்துடன் காட்சி தருகிறது இந்த கோபுரம். இந்த கோயிலில் இருக்கிற கொடிமரம் வந்து பஞ்சலோகத்தில்
செய்யப்பட்டிருக்கு. இந்த கொடிமரத்தின் அழகை பார்த்தீங்கன்னா, தகடுகளால் போர்த்தப்பட்டு நிற்கும் கொடிமரமாக காட்சி தருது. அதனாலேயே அந்த கொடிமரம் ஒரு அழகான சிற்பம் போலேயே நமக்கு தோன்றும். முருகப்பெருமானின் சகோதரனான ஞான கடவுள் விநாயக பெருமாளுக்கும் இங்க தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. விசாலாட்சி சன்னதிக்கு எதிரேவே நவக்கிரகங்களும் அமைக்கப்பெற்றிருக்கு இந்த கோவில். பக்கத்துல மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, லிங்கோத்பவர், விநாயகர், சந்திரன் என தனித்தனி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிலைகளும் உண்டு. இந்த கோயிலில் கிழக்கு தெற்குன்னு 2 கோபுர வாசல்களும் உள்ளன. கோவிலுக்குள்ள 6 தனித்தனியான சந்நிதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. விசாலமான வெளிச்சிற்று பிரகாரத்துடன் என்கண் முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கும் இந்த ஸ்தலம் மிகவும் ரம்யமாக காட்சி தருது. என்கண் முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கும் இந்த ஸ்தலத்தின் விருட்சம் வன்னி மரம். இங்க இருக்கிற தீர்த்தத்தின் பெயர் குமர தீர்த்தம். இந்த கோயிலில் தைப்பூச பெருவிழா பிரம்மோற்சவம் 14 திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் தீபத் திருநாளில் முருகப்பெருமானுக்கும் பிரம்மபுரீஸ்வரருக்கும் விசாலாட்சி அம்மாவுக்கும் மிகவும் சிறப்பான பூஜைகள் நடைபெற்று வருகிறது. ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி விழாவும் இங்கே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. மாசி மாதம், கார்த்திகை, மாசி மகம் இந்த மாதிரியான மாதங்களிலும் விசேஷ நாட்களிலும் சிறப்பான பூஜைகள் நடைபெற்று வருது. பங்குனி உத்திர நாளில் வள்ளி தேவசேனா சமதே முருகப்பெருமானுக்கு விழா கொண்டாடப்படுது. ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமதே என்கண் முருகப்பெருமான் திருக்கோவில் மிகவும் சிறப்பம்சம் கொண்ட திருக்கோவிலாக விளங்குது. இந்த கோவிலில் சென்று வழிபட்டு வருபவர்களுக்கு திருமண தடை, தொழில் தடை, உடல் உபாதைகளிலிருந்து விடுதலை, கண் நோய்களிலிருந்து விடுதலை, இப்படி செவ்வாய் தோஷம் அதிலிருந்து விடுதலை, இப்படிப்பட்ட எல்லா விதமான தோஷங்களிலிருந்தும் உபாதைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கப்படுது. அதை தாண்டி வீடு, வாகனம், சொகுசான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கைக்கும் இந்த ஸ்தலத்திற்கு சென்று வந்தால் கிடைக்கும்னு நம்பப்படுது. நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் சந்தோஷமாக உடல் ஆரோக்கியத்துடன் வீடு, வாகனம், செல்வ செழிப்பு இதெல்லாம் பெற்று வாழணும்னா என்கண் முருகனை சென்று தரிசித்து வந்தாலே போதும். நம் வாழ்வில் மென்மேலும் சந்தோஷங்களும் அழகான தருணங்களும் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது உறுதியாயிடும்.